அமில குமட்டல், மார்பு எரிச்சல் இதை குறைக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் சாப்பிடணும்னு நான் சொல்றேன். கிளியரா கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவா தெரிஞ்சுங்க. ஆசிட் ரிஃப்ளாக்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு புரிஞ்சுங்க. வயிற்றுல இருக்கக்கூடிய அமிலம் மேல உணவு குழாய் வழியாக திருப்பி வர்றப்போ மார்பு எரிச்சல், தொண்டை எரிச்சல், வாய் கசப்பு, வாந்தி வர்ற உணர்வு, இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுத்தும். இதை தான் ஆசிட் ரிஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதை குறைக்க உதவக்கூடிய உணவுகள்ல முக்கியமான உணவு ஓட்ஸ். ஓட்ஸ் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்றுல அமிலத்தை உறிஞ்சிக்கும், முக்கியமா செரிமானத்தை அதை மேம்படுத்தும். காலை உணவாக ஓட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தோம்னா இஞ்சியை உங்களோட உணவுல சேர்த்துக்கிட்டு சாப்பிடுங்க. இஞ்சியை பொறுத்த வரைக்கும் இயற்கையான ஆன்டி இன்ஃபிளமேட்டரி பண்புகள் கொண்டதாக இருக்கு. இது வயிற்று எரிச்சலை ரொம்ப ஈஸியா குறைச்சிடும். அதிகமா கிடையாது, கம்மியான அளவு தான் இஞ்சி சேர்த்துக்கணும். அடுத்து பார்த்தோம்னா கற்றாழை சாறு குடிக்கலாங்க. வயிற்றுல இருக்கக்கூடிய உள் சுவரை குளிர்ச்சியாக வச்சுக்கக்கூடிய தன்மை கற்றாழை சாருக்கு இருக்கு. அமில எரிச்சலை தணிக்கும். சரியான அளவுல குடிக்கணும், ரொம்ப அதிகமா குடிக்க கூடாது. அடுத்து பார்த்தோம்னா வெள்ளரிக்காய் அதிகமா சாப்பிடணும். காரணம் என்னன்னா இதுல நீர் சத்து அதிகமா இருக்கு. இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா உடலை இது குளிர்விக்கும். முக்கியமா ஆசிட் ரிஃப்ளாக்ஸை தூண்டக்கூடிய உணவாக இது இல்லாம இருக்கு, அதனால இதை சாப்பிடணும். அடுத்து பார்த்தோம்னா பச்சை கீரைகளை சாப்பிடணும். அமிலம் குறைவான உணவாக பச்சை கீரைகள் இருக்கு. வயிற்றுக்கு லேசான உணவுன்னு சொல்லலாம். அதனால கீரை வகைகளை பசலைக்கீரை, முருங்கைக்கீரை இதெல்லாம் சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தோம்னா முலாம்பழம், மெலான் இருக்குல்ல, அதை சாப்பிடலாம். இயற்கையாக குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு பழம்னு சொல்லலாம். வயிற்றுல அமிலத்தை அதிகரிக்காம கண்ட்ரோல்ல வச்சுக்கும் முலாம்பழம் சாப்பிட்டீங்கன்னா. அடுத்து பார்த்தோம்னா தயிரை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கணும். நல்ல பாக்டீரியாக்களை அதிகரிக்கக்கூடிய தன்மை தயிருக்கு இருக்கு. செரிமானத்தை சீராக வச்சுக்கும். முக்கியமா புளிப்பு அதிகம் இல்லாத தயிரை நீங்க சாப்பிடணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காரம் அதிகமா சாப்பிடக்கூடாது. புளிப்பு, எண்ணெய் இது போன்ற உணவுகள் இருக்கக்கூடிய பண்டங்கள் கம்மியா சாப்பிடணும். சாப்பிட்ட உடனே தூங்கிடாதீங்க. இரவு ரொம்ப கடினமான உணவுகளை சாப்பிடாதீங்க. மொத்தத்துல இந்த உணவுகள் எல்லாமே வயிற்றை குளிர்விக்கும், அமிலத்தன்மையை குறைக்குங்க.